பாரு, என்ன கோபால்? கடல்ல அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதே மாதிரி நம்ம காதல் அலைகளும் ஓயாது பாரு. Really? ஆமாண்டா டார்லிங். நம்ம 2 பேரும் தவிடும் புண்ணாக்குமா, சாணியை வரட்டியுமா, மாடும் வைக்கலுமா, வானத்துக்கு கீழே வைக்கக்கட்டுக்குள்ள இப்படி இணைவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாரு. குழந்தை பாலுக்காக அழுது நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டான். நீ சொல்றது சரிதான் பாரு. என் மேல உனக்கு காதல் எப்படி வந்துச்சு? நீங்க முதல்ல என்ன முட்டுனீங்களே, அப்பவே எனக்கு காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப உன்னை முட்டுனா தான் காதல் வருமா? ஆமா. முட்டி காதல் வர்றதுக்கு நான் என்ன மாடா? கிண்டல் பண்ணாதீங்க. இப்ப கூட நம்ம 2 பேரும் பால் எடுக்கும் போது உங்க கைய மேல பட்டுச்சே, அப்ப கூட எனக்கு காதல் வரல. ஆனா குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது நம்ம 2 பேரும் குனிஞ்சோமே, தலை முட்டுச்சுல, அப்பதான் என் காதல் முழுமை அடைச்சதுங்க. அது சரி பாரு. இப்படி அடிக்கடி முட்டி நம்ம காதல் பண்ணா என் மண்டை என்ன ஆகும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? ஐயோ, அதான் முட்டி முட்டி காதல் மலர்ந்துடுச்சே, மறுபடியும் ஏன் முட்டணும்? அப்ப முட்டாமையே நம்ம காதல மணவர வரைக்கும் கொண்டு போயிடலாமா பாரு. மணவர வரைக்கும் என்ன, சுடுகாட்டு வரைக்கும் போறாண்ட வெண்ண. என்ன சுடுகாடு வெண்ணு மரியாதை இல்லாம பேசுற? நான் இப்பங்க பேசுனேன். அப்ப யார் பேசுனா? யாரோ பேசிருக்காங்க விடு. கோபால், என்னடா? என் உடம்புல ஒரு இதமான சூடு ஏறுற மாதிரி தெரியுதுடா. அது வேற ஒண்ணு இல்லடா பாரு. நீ பஞ்சு, நான் நெருப்பு, ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? பத்திக்கிட்டு எரியும். ஐயோ பத்திக்கிச்சு 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 கண்ணே. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. வாடா வா, எடியா வழியா. வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐ அம் பசுபதி, டாக்டர் ஆஃப் கவ் அண்ட் காஃப். காஃப்னா அது இல்ல, ஆச்சா கண்ணு குட்டி. பை தி வே, ஐ அம் வெற்றி. ஐ அம் விக்டர். ஐ அம் வேணு. You 3V, I 2V. How? V for veterinary. டாக்டர், வெட்டரி டாக்டர் நீங்க தான் சிறந்த டாக்டர்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி டாக்டர் நீங்க மாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்க? குட் क्वेश्चन. எங்க குடும்பமே மாட்டுக்கு பேர் போனதால மாடுனா நாங்க தான், நாங்கன்னா மாடுதான். நல்ல மாடு, நல்ல குடும்பம். டாக்டர், உங்க குடும்பம் மாட்டுக்கு பேர் போன குடும்பம் சொல்றீங்களே, அது எப்படி? கரெக்ட். எங்க தாத்தா தான் தாயை காத்த தனியனுக்கு மாடு சப்ளை பண்ணாரு. எங்க அப்பா கோமாதா அண்ட் குலமாதாக்கு மாடு சப்ளை பண்ணாரு. நான் அண்ணாமலைக்கு மாடு சப்ளை பண்ணேன். எங்க சித்தப்பா எரும மாடு ஸ்பெஷலிஸ்ட். எங்க பெரியப்பா கறவை மாடு ஸ்பெஷலிஸ்ட். எங்க அப்பா பசு மாடு ஸ்பெஷலிஸ்ட். பசு மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல எனக்கு பசுபத்தின்னு பேர் வச்சாருன்னா பாத்துக்கங்க. அப்படியா? அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? மாடனா கவுபாய்னு வச்சா போச்சு. அது நீங்க டாங்கி பையன் கூட வச்சுப்போங்க. எங்களுக்கு நிறைய பால் கறக்குற நல்ல மாடா வேணும். பார்க்கலாமா? ஓகே, காட்டுறேனே. இவளே பாருங்களேன், இவ பேர் மீனாட்சி. போன வாரம் தான் இவளுக்கு டெலிவரி ஆச்சு. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பா. என்னடா பொம்பளை பிள்ளைகளை சொல்ற மாதிரி சொல்றாரு? அவளும் பெண் தானே. அதுல ஒரு பியூட்டி பாருங்க, அவளோட அப்பா டெல்லியில இருக்காரு, அம்மா பெங்கால இருக்காங்க. அவளுக்கு 2 எல்டர் சிஸ்டர்ஸ், ஒருத்தி ஹைதராபாத், இன்னொருத்தி பெங்களூர். இவங்க ஃபேமிலியே ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பாங்க. அதனால எல்லா ஸ்டேட்ல இருந்தும் போட்டி போட்டு அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இப்போ மீனாட்சி எங்க இருக்கா? நம்பர் 15/6 பசும்பொன் நகர், சென்னை. டாக்டர்,
உங்க பேர்லயும் பஸ் இருக்கு, மாடு இருக்க தெரு பேரும் பஸ், நம்ம பார்க்க போறதும் பஸ். எல்லா புகழும் பசுவுக்கே. டாக்டர், மீனாட்சி ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறக்குறான்னு நம்ம எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யணுமே. என்ன செய்யணும்? ஒரு சொம்பு வாங்கணும். செம்பா? டாக்டர், நாங்க வெளியில போற ஆளு கிடையாது. நான் இதுக்கு சொல்ல, இதுக்கு மாட்டு மூத்திரத்தை நீங்க ஒரு சொம்புல பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நான் மீனாட்சி மூத்திரத்தை செக் பண்ணி அவ ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பாளா மாட்டாளான்னு கரெக்டா சொல்லிடுவேன். டாக்டர், சொம்ப நான் ரெடி பண்றேன். எதுக்கு நீங்களும் கூட வந்துருங்க. 15 வீடு தான். சார் பேர் தெரியுங்களா? ஏன் அவர்கிட்டயே லோன் வாங்கி மாடு வாங்க போறீங்களா? நோ 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 நோ, உள்ள இருக்கிறவர் வெளியே கூப்பிடுறதுக்காக. சார், எனக்கு மாடு பேர் தான் தெரியும், ஓனர் பேர்லாம் தெரியாது. ஐ அம் சின்சியர் வெட்டனரி டாக்டர், யூ நோ. டாக்டர் பேங்க்ல பணம் போட்டா கூட மாடு வரல தான் போடுவார் போடுறாரு. மாடு டாக்டர்னா மாடு டாக்டர். மிஸ்டர் பாரத், குட் மார்னிங் மா. குட் மார்னிங் பாஸ். மார்னிங் பா. பாரு, குழந்தை ஒண்ணு போயிட்டான் பாரு. சீக்கிரமா ஒரு துணியை கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். என்னடா பண்ணிட்ட? வா வா வா. May I come in, sir? மேவா? மே இல்லம்மா, பிப்ரவரி மாசமே வந்துட்ட நீ. அச்சை, டேய் கம்மின்டா. உள்ள வரலாமான்னு இங்கிலீஷ்ல கேக்குறா. கான்வென்ட் வாசல்ல மாங்காய் பத்து திங்கலாம்னு கூப்பிட்டனே, வந்தீங்களா நீங்க? கான்வென்ட் வாசல்ல மாங்காய் அதுனா மட்டும் இங்கிலீஷ் வந்துருமா? உள்ள போய் படிக்கணும்டா. May I know, are you who? I am Catherine student. உங்க வீட்ல குக் வேணும்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதான் ஒரு லுக் பார்த்துட்டு போலன்னு வந்தேன். வெற்றி, வாழ்க்கையில உனக்கு ஒரு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்திருந்தா அவன் இப்படித்தான் இருந்திருப்பா. Come in. வா. தங்கச்சின்னு அவனுக்கு கோவத்தை பத்தியாடா? ஆமா மச்சான். நீங்க கிறிஸ்டியனா? Yes, I am Victor. I am Catherine. You are appointed. அடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டாமா. எல்லாம் செய்வாங்க. என்னாச்சு? What happened? ஐயோ, My hand. டேய் வந்தோட கை உடைச்சியாடா பரதேசி. எங்க மாடி? உன் தங்கச்சிக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. கவலைப்படாதீங்க, 2 நாள்ல சரியாடும்பா. இந்தங்கோ அடிப்பட்ட கைய தொங்க போடக்கூடாது. இது கையில மாட்டி கழுத்துல கட்டுங்கோ. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, பாட்டி வைத்தியம் இல்ல மாமி வைத்தியம். கட்டுங்கோ கட்டுங்கோ. நல்லா கட்டுங்கோ. மாமி எடுத்துக்க. பேண்டேஜ் தானே கட்டான், அதுல எதுக்கு அச்சல போறீங்க? எதுல போட்டா என்ன? அதான் 3 முடிச்சு போட்டார்ல. என்ன? டேய் இந்த பாரு, மாமி பச்சை கேட்காத. இது வாழ்க்கை இல்ல, வெறும் விபத்து தான். ரெண்டுமே ஒண்ணுதான் மச்சான். ஃபைல் எடுத்து உள்ள வந்து சேரு. யூ ப்ளீஸ் கம். டேய் இந்த பாரு, டேய் சாரி, சொன்னா கிச்சனுக்கு வெற்றி சொல்லிட்டே இருக்க. அவன் பாட்டுக்கு உன் தங்கச்சியா